நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி உயிருக்கு போராடின்னு இருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் மல்லியை காப்பாற்றுறதுக்காக நம்ம நாகாம்மா, அதாவது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம சாரப்பாம்பு நாகு அவங்க தாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்களோட முயற்சி ஒரு பக்கம் திணிக்கிறாங்க. எப்படியாவது மல்லியை காப்பாற்றிடணும், மல்லியோட உயிருக்கே ஆபத்து, எப்படியாவது போகணும் மனோகர் போய் விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும், விஜய் தான் இதற்கு எல்லாருக்கும் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நாகுவோட ஃபோனை எடுக்கூடாமல் விஜய் ஃபோனை கையிலே வச்சுன்னா அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க அந்த கேடு கெட்ட நிஷா. இந்த நிஷாவோட செயலால் ஒரு பக்கம் நம்ம மல்லி உயிர் ஊசலாடினு இருக்கு. ஐயோ மல்லியை யாராக காப்பாற்ற போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஆளுங்கெல்லாம் மல்லியை தூக்கின்னு போயிடுவாங்களே, அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அதுதான் இங்கே இல்லை. நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்து கொஞ்சம் இல்லை நிறையாவே கொஞ்சம் புத்திசாலி, கொஞ்சம் கோபக்காரியும். சரி அவன் வந்து என்ன கேட்டா கடத்திட்டீங்க, இதெல்லாம் உருட்டு கட்ட பக்கம் இருக்கா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு பக்கம் 2 பேரும் உட்காந்து இருக்காங்க. அதில் ஒருத்த வந்து இருமச்சா நான் போய் சாப்பாடு வாங்கி வந்துடுறேன், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வேணுமா என்ன வேணும் சரக்கும் அப்படியே வாங்கி வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வர போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம மல்லி ஓகே கயிறு அசாத அவுத்துறாங்க. அவுத்துட்டு அந்த கயிறு எடுத்து அவன் கழுத்துலேயே போட்டு அவனை நெருக்கி விட்டுறாங்க. அவன் ஒரு பக்கம் மயக்க போட்டுறான், மூச்சு விட முடியாமல். சரி அந்த இடத்துலேருந்து அவன் உயிர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அவன் உயிரோடு தான் இருக்கான், மயக்கத்தில் மட்டும் தான் இருக்கான். தான் வாழ்க்கையை ஒரு பக்கம் சீரழிக்க பார்த்தவனே கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வராமல் அவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த எண்ணம் தாங்க கடவுள் அப்படின்ற மாதிரி தான் மல்லி அந்த இடத்துலேருந்து ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அங்கேருந்து மல்லி போகிறவங்கள ஒருத்தர் திடீர்னு வந்து அப்படியே சும்மா கழுத்து நெருக்க ஆரம்பிச்சிடறான். ஏண்டி நானும் எத்தனை டைம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயினே இருக்கேன், திடீர்னு அந்த இடத்துக்கு ரகுவந்தரா வந்து அவனாலவே பலான்னு அடிச்சிடறான். ஏன்டா இவன் வந்து இப்போதைக்கு 20 லட்ச ரூபாய் மதிப்பு, இவ்வளோ அசால்ட்டாக நீ கொல்ல பார்க்குறியா, அந்த 20 லட்சம் யார் நீ குடிப்பே இல்லை உங்கள் ஒப்பம் கொடுப்பானா மவனை, இப்போ மேலே சின்ன கேரில் பட்டாலும் உனக்கு கொண்டுரும் பார்த்துக்க, உங்களுக்கு எதிராக காசு கொடுத்து பிரியாணி போட்டு சார் கொடுத்து உங்களை பார்த்துக்க சொல்லி விட்டது இதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட. சார் தப்பிச்சானா போட்டு தப்பிக்கான போட்டோம், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தானே பாதுகாப்பாக்கணும், பாதுகாப்பாக பார்த்துனா தானே நமக்கான காசு வரும், லூசு மாதிரி பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினதான் புரிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் அமைதியாயிடறான். சரி அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருந்துன்னு இது எதுவுமே பார்க்க முடியாமல் தான் அப்பா இந்த மாதிரி வேற ஒரு கல்யாணம் பண்ணுறதை பார்க்க முடியாமல் தாங்க முடியாமல் எங்கள் அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணுறான், அந்த சமயத்தில் நான் நின்று எப்படி என் மல்லியம்மாவை விட்டு வேறு யாரும் அம்மாவை ஏற்றுக்க மாட்டேன், நான் அந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து நம்ம வெண்பா குட்டி கிளம்பிடுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு ஐயோ மல்லியம்மான்னு சொல்லிட்டு கதறாங்க. ஒரு பக்கம் ரோட்டில் மல்லியம்மாவா அந்த மாதிரி பண்ணிருக்கிறத பார்த்து உடனே காப்பாற்றுங்கன்றாங்க. ஆனால் காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ என்னடா நடக்க போது, நம்ம மல்லியோட ஆட்டம் அவ்வளோதானா, மல்லியோட ஓட்டம் மூச்சு எல்லாமே நின்றுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதாங்க இல்லை. மல்லியை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக கடவுள் போல் யாரானா வருவாங்க, அந்த கடவுள் தான் வரணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. மல்லியும் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அசாதாரணமாக முடிக்கிற ஆள். அவங்களெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்க எல்லா விஷயத்திலும் சரி பர்ஃபெக்டாக இருப்பாங்க, யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் அவங்க நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், எல்லோரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். நம்ம வாழ்க்கை யாரான ஒருத்தர் கெடுக்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற தங்கமான மனசு படைச்சவங்க தான் நம்ம மல்லி. அப்படிப்பட்ட மல்லிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையான்ற போது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. ஒரு பக்கம் மனசுக்கு ரொம்ப விரக்தியாக இருக்குது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து கொந்தளிச்சுன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த மல்லி தப்பிச்சிட்டாளா, டேய் உங்களுக்கு நான் கையில் 10 லட்சம் கொடுத்து அந்த பொக்கிசத்தை தங்கத்தை கையில் தூக்கி தந்தால் அதை வச்சு பயன்படுத்திக்க தராமல் அவளை வெளியே விட்டீங்களே, நீங்களாம் மனசுனுங்களாடா, உங்களெல்லாம் வச்சுன்னு ஊருக்கு கடை போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி ஆகணும். இதுக்கு மேலே இந்த பிரச்சனைலாம் இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது. இதோ பார் மல்லி, உன் வாழ்க்கையில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் சாதிச்சிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பேன்னு தெரியுமா, அந்த சொத்தை எல்லாத்தையும் நான் ஆளை பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சுடரி ஒரு பக்கம் வாயிலே வட சுட்டுன்னு இருக்காங்க. என்னம்மா சுடரி, நீ என்ன தான் சொன்னாலும் சரி உன் பருப்பெல்லாங்க வேகாதமா, அவ்வளோதாம்மா உன் கதை முடிஞ்சுமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடரிக்கும் இப்போ விஜய்க்கும் திருமணம் நடந்து என்னடா இருக்குது, இதுலேருந்து எப்படா அவங்க வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு எதனா ஒரு சான்ஸ் இப்படி கிடைச்சா போதும், மல்லி இந்த பக்கம் வந்தால் போதும், இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் மல்லி வரலையே, ஐயோ என் மல்லி நீ எங்கே இருக்க, உன்னை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் கூறி கதறி மனசுக்குள்ளே அழுந்துட்டு இருக்காரு. மல்லி வருவாளாம். திடீர்னு நாகு வந்துடுறாங்க, வந்து மனோகரும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி மல்லியை கடத்திட்டாங்க, மல்லி உயிருக்கே ஆபத்து, இனிமேல் மல்லியை திரும்ப பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்ல மல்லிக்கு என்னாச்சு, மல்லி எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறார். நம்ம விஜய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறார். இது எல்லாம் மூலக்காரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடுற போது ராஜேஸ்வரி நைஸாக போனிட்டு அந்த பக்கம் போகிறாங்க. அவங்க பின்னாடியே போய் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க பின்தொடர்றதுக்கு நம்ம விஜய் பின்னாடியே போயிட்டு, மேடம் இந்த மாதிரி தப்பிச்சிட்டாங்க, டே அவளை எப்படா கோட்டை விட்டீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க சொல்லுடா, அவளை கரெக்டாக நான் தேடி கண்டுபிடிச்சி வந்து அவளை பொழக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேடம் நீங்கள் இன்னும் பண்ண வேணாம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நாங்கள் எதுக்கு இருக்கோம்,
இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் தடுக்கிறதுக்கு தானே நாங்களே இருக்கோம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலையப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல ஏதோ ஒன்று சொல்லுங்கடா அப்பா, என் வாழ்க்கையில் ஏன்னா புதுசாக பிரச்சனையை கொண்டு வரீங்கடா, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலடா. ஒரு பக்கம் அப்படியே சும்மா தலையெல்லாம் ஒரு பக்கம் வலிக்குதுடா, கப்பு 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 கப்புன்னு எந்த நேரத்தில் எந்த பக்கம் ப்ரெஷர் வந்து யார் என்ன அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியலடா. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மைண்டு ப்ரெஷரில் இருக்கேன்டா. ஆனால் நீங்கள் இருந்து இந்த மாதிரியெல்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அளவுக்கு எப்பறம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, ஏன்டா மொட்டா பசங்களா, அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து சோறு படுத்துறவன் தேவைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியும் ஒரு பக்கம் புலம்பின்னு இருக்காங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் மாற்றி மாற்றி வந்தீங்க, மாற்றி மாற்றி புலம்பினீங்க அப்படின்ற மாதிரி புலம்பின்னு தான் இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல. வாழ்க்கையே ஒரு பக்கம் வேதனை சோதனையில் தான் போயின்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த கட்டப்படியாக இவங்களோட ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக நம்ம மல்லியை காப்பாற்றிடுவாங்க. மல்லிக்கும் விஜய்க்கு தான் கல்யாணம் நடக்க போது. அந்த சுடரி அந்த வீட்டை விட்டு தரன்னு அடித்து துரத்த போகிறாங்க. அதை பார்த்து நீங்கள் ஒரு பக்கம் சந்தோஷப்பட போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக காத்திருந்தோம், காத்திருந்தால் அன்பே அந்த மாதிரி ஒரு பக்கம் பாட்டெல்லாம் போட்டு விட்டு போயின்னு இருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் நேருக்கு நேர் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் எந்த லொக்கேஷனில் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமே எதிர்பார்க்க சம்பவம். அங்கே ஒருத்தர் நின்று இருக்கார்ல, அவர் தான் டவுசர் போட்ட பாண்டி. இன்னும் இந்த கிணத்துல இறங்கி எந்த வேலையை செய்யக்கூடாதோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். பைப்பை எடுக்க முடியாமல் முக்கி திணறி அந்த பைப்பை எடுக்க சொன்னால் பைப்பை எடுக்க முடியாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றத அவர் தான் கிட்ட தான் பார்க்கணும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.